Billa, I think that's your first film with hero. டெய்லி அந்த படம் தான் தூங்குனாலும் அந்த படம் தான் ஓடிட்டு எனக்கு அந்த மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வெரி ஷார்ட் டைம்ல எனக்கு ஒரு 6 monthsக்குள்ளேயே முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான். ஸோ ப்ரீவியஸ் நைட் வந்து என்னென்ன எடுக்க போறோம், அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த டைம்ல இது பண்ணலாமா அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து நைட் என்ன டைம் பண்ணாலும் வந்துடும். ஜெயராம் சார், ஊர்ஷி மேமும் அவங்களோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் அப்பப்போ பிரேக் டைம்லலாம் ஸ்டோரிஸாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனா மோஸ்ட்லி வந்து இப்போ விஸ்காம் சினிமானா லைலா போவாங்க. இட் வாஸ் எம்சிசி. லைலால வந்து அட்மிஷன் கிடைக்கல. பீரியட்ல அஸ்வினோட கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தீங்க, கட் பண்ணா ஒரு பக்கம் சினிமாக்கு வந்துட்டீங்க. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் வர்க்கீஸ். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ அம் குட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much ஒரு பிஸி டைம்ல எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு. வெரி வெரி மச் ஹாப்பி. எஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ. ஆமா. ஸோ பரிமளா அண்ட் கோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட் நாங்கள் பார்த்தோம். வெரி ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் தென் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபிலிம். பாண்டியராஜ் சார்னாலே எனக்கு தெரியும் என்ன மாதிரி படம் வரும்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து அவரோட ஜானர்ல இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாரு. ஸோ ஒர்க்கிங் வித் திஸ் டீம் பரிமளா அண்ட் கோ எப்படி இருந்தது? இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. வெரி ஷார்ட் டைம்ல எனக்கு ஒரு 6 monthsக்குள்ளேயே முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான். ஏன்னா அவரோட ஸ்பீட் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் சார். ஸோ அது நம்ம மேட்ச் பண்ணி டெலிவர் பண்ணோம். இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. மார்னிங் 6:30க்குலாம் ஷூட் ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சு அது பாட்டுன்னு கடகடன்னு போயிட்டு இருக்கும். பட் கரெக்ட் டைம்ல பிரேக் கொடுப்பாரு. ஓகே ஓகே. அப்புறம் திருப்பி 6:20 வரைக்கும் இட் வில் பி கோயிங். ஓகே. ஆனால் பிளானிங் வெரி வெரி கிரேட் பிளானிங். அதே மாதிரி தெளிவா இருப்பாரு, அவருக்கு என்ன வேணும்னு தெரியும். ஸோ அதனால எனக்கு ஐ வாண்டட் இப்போ என் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியில வந்து ஒரு படம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் இது. போய் கதை கேட்ட டிஃப்ரெண்டா இருந்தது. பட் அது ஃபேமிலி ஒரு என்டர்டெய்னர். அது அதுல ஒரு த்ரில்லர் அண்ட் லாஸ்ட் ஒரு 20 minutesக்கு ஒரு எமோஷனல் அவரோட ஒரு டச் இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இட்ஸ் லைக் லேர்னிங் ஃப்ரம் ஹிம் டு ஜென்ரலி அதர் ப்ராஜெக்ட்ஸ் டேக்ஸ் டைம். ஏன்னா இல்லை பெரிய செட்டப் இருக்கும், பெரிய பெரிய செட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குமா, சிஜி நிறைய இருக்கும். ஸோ இது இஸ் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கே டிஃப்ரெண்ட் பட் வெரி சென்சிபிள். ஓகே. நம்ம வந்து சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங். சார் இது இந்த டைம்ல எடுக்கலாம், இப்படி நல்லா இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடுவார். ஸோ ப்ரீவியஸ் நைட் வந்து என்னென்ன எடுக்க போறோம், அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த டைம்ல இது பண்ணலாமா அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து நைட் என்ன டைம் இருந்தாலும் வந்துடும். ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங். அண்ட் அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ட்ரை ஒன்று பண்ணது என்னன்னா, எக்ஸ்டீரியர் மோஸ்ட்லி நேச்சுரலாக இருக்கணும்னு எவ்வளோக்கு எவ்வளோ. ஏன்னா ஷூட்டிங் இன் பட்டினம்பாக்கம், அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ் இதுக்குள்ளலாம். ஸோ அங்கே பெரிய பெரிய லைட்ஸ் சோர்ஸ்லாம் பிளாக் பண்ண முடியாது, ஏன்னா டிராஃபிக் இஸ் கோயிங் இல்லை. ஸோ அதுலலாம் எப்படி பண்ணலாம் பயங்கர லைவா. அப்புறம் சார் வந்து அந்த இருக்கிற நேச்சுரலா போற பாசிங்கே பயங்கரமா யூஸ் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, இப்போ நம்மனா பிளாக் பண்ணி எல்லாம் வச்சு ஒன்று பண்ணிட்டு இருப்போம்ல, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கரெக்ட் இப்போ டைமிங் நம்ம சொன்னா சார் இந்த லைட் நல்லா இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா பிளான் பண்ணிடுவாரு. ஸோ எக்ஸிகியூஷன் வாஸ் வெரி ஈஸி. வி ஃபினிஷ்ட் இட் வெரி ஃபாஸ்ட். நம்ம முடிச்சு வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒர்க்கிங் வித் அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் லைக் ஜெயராம் சார், ஊர்வஷி மேம், மிஷ்கின், லைக் எல்லாருமே ஒரு லெஜெண்டரியான பீப்பிள். ஆல் லெஜெண்ட்ஸ். உட்கார்ந்து அதெல்லாம் ஒரு பயங்கரமான லேர்னிங் இருக்கும் அவங்க கிட்ட. அவங்க எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்காங்க ஸ்கிரிப்டில், அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ப்ளஸ் அவங்களோட ஜெயராம் சார், ஊர்ஷி மேமும் அவங்களோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் அப்பப்போ பிரேக் டைம்லலாம் ஸ்டோரிஸாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட்
தேர் ஆல் லெஜெண்ட்ஸ்ல இவ்வளோ நாளாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி நைஸ். மிஷ்கின் சார், சாண்டி மாஸ்டர், சஞ்சனா, அனந்திகா, இது எல்லாமே ஒரு பெரிய டீம் இல்லை. ஸோ அதெல்லாம் மிஷ்கின் சார்கிட்டலாம் வந்து கேட்பாரு என்கிட்ட, என்ன என்ன இது யூஸ் பண்ணுறீங்க, என்ன லென்ஸ் இது என்னென்ன. ஸோ அவரோட கான்வர்சேஷனு அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிளுக்கு இப்படி பண்ணலாமா, வைடா க்ளோஸா, இது எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாரு. ஸோ ஈச் பீப்புள் மீட் பண்ணுறதே வந்து ஒரு இந்த படத்தில் காஸ்ட் அண்ட் க்ரோ இவ்வளோ பெருசு இருக்காங்கல்ல. ஸோ இட் வாஸ் a வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஷேரிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். விஷு மேமும் ஜெயராம் சாரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு பெரிய லேர்னிங். ஸோ அவங்க வர்றது, அவங்க கரெக்ட் டைமில் நிற்கிறது, பொசிஷனுக்கு வர்றது, இது எல்லாமே இட் வாஸ் வெரி மெமரபிள் ஆக்சுவலி. சார் ஒரு பீரியட்ல அஸ்வினோட கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தீங்க, கட் பண்ணா ஒரு பக்கம் சினிமாக்கு வந்துட்டீங்க. கிரிக்கெட் இது எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். இல்லை அது அஸ்வினோட ஐ திங்க் லீக் மேட்சஸ், லீக் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன்ல he was in St. Beats, I was in Santhom. ஸோ அந்த லீக் டீம்ல ஆடும்போது நானும் அவரும் ஓப்பனிங் ஒரே டீம்ல ஆடிட்டு இருந்தோம். அப்போதான் அவர் போலிங் ஸ்டார்ட் பண்றாரு, பார்ட் டைம் போலரா இருந்து போலிங் ஆடுறாரு. தென் எனக்கு கிரிக்கெட் சடன்லி செலக்ட் ஆகல நிறைய விஷயங்கள்ல. சரி இதுக்கு மேல அது கண்டினியூ ஆகுமான்னு தெரியல அப்படின்ற ஒரு ஜோன்ல நான் அப்படி வந்துட்டேன். ஓகே. நான் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி தான் ஆரம்பித்தோம். ஓகே. ஃபோட்டோகிராஃபி இன் த சென்ஸ் அப்போ வந்து அஞ்சலி, இதயத்தை திருடாதே, திருடா திருடா, இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஆல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் ஃபில்ம். என்னன்னு சொல்ல தெரியல, பட் விஷுவலி ஏன் இந்த படம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். மணி சார், பிசி சார், சந்தோஷ் சிவன் சார், இந்த லைனில் தான் ஆரம்பிச்சது. ஸ்டார்டட் அப்சர்விங் த இமேஜஸ், இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே டைம் பீரியட்ல வேற படங்கள்லாம் வந்திருக்கு, பட் இந்த ஃபிலிம்ஸ்லாம் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அஞ்சலிலாம் பார்க்கும்போது நம்ம சம்மர் டைமில் ஊருக்கு போயிருப்போம், அப்போ வந்து ஃபேமிலியாக உட்காந்து போடுவாங்கல்ல, அப்போ பார்க்கும்போது இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இட் ஸ்டார்டட் ஃப்ரம் மை 7th 8th இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா ஆல் ஃபிலிம் ட்ரெய்லர்ஸ் வரும் ஃப்ரைடேனா டிடியில், டிடி பொதிகையில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உட்காந்து ஒரு இது என்ன படம், இது டெக்னீஷியன்லாம் யாரு அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிச்சேன். லேட்டர் ஜீவா சார் பீரியட் வந்தது, ஜென்டில்மேன் அதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் ஒன்லி மேஜர்லி. நான் 12th முடிச்சு 1 year கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் இருந்தேன். ஸோ அது செலெக்ஷன் ப்ராசஸில் ரொம்ப நம்ம முன்னாடியே போகலன்னொடனே ஐ திங்க் ஓகே இது நம்மளுக்கு இது இல்லை, ஓகே சடன்லி வில் ஸ்டார்ட் ட்ரைங் சம்திங். எங்கள் அப்பா வந்து என்னை இன்ஜினியர் ஆகணும் தான் பிளான் போட்டார். ஓகே. அந்த இன்ஜினியரிங் வந்து அதுக்கு ஸ்டடி பண்ணணும், படிப்பு வரணும், பட் ஐ வாஸ் வெரி நாட் அ பிக் இன் டு ஸ்டடீஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கேட்டார் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு சடனாக எனக்கு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும், எனக்கு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு அன்றைக்கி தான் சொல்கிறேன். அவருக்கு அது நாள் வரைக்கும் ஐடியாவே இருந்திருக்கு. ஓகே. அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு ஒரு நாள் டிடியில் வந்து இது ஆம்பிஷன்ஸ் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அகாடமி இருக்குது, இது போய் ஜாயின் பண்ணுறேன், அவனுக்கு என்ன வேணும்னா நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன், அது ஜாயின் பண்ணிட்டு நான் படிக்கிறேன். 1 year பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. பிகாஸ் பயங்கரமாக படித்தனால எக்ஸாமில் வந்து காலி, ஒரு சப்ஜெக்ட் காலி, மேக்ஸு. ஸோ அதை எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது டிலே ஆனதுனால 1 year பிரேக் இருந்துச்சு. பட் அந்த பிரேக்கில் அதுக்கப்புறமா தான் எனக்கு ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் வாட் ஃபேக்ட்ஸ் ஆர். ஸோ ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இருந்தாங்க, டப்புன்னு எல்லாருமே யாருமே இல்லை. ஸோ தென் ஐ தாட் இல்லை சம்திங் வி ஹாவ் டு டூ. ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட்னா ஃபோட்டோகிராஃபின்னாரு, நான் போய் சேர்த்து விட்டாரு. நான் அதில் போய் எடுக்க ஆரம்பித்தேன். பட் இட்ஸ் ஆல் லேர்னிங் தான். நான் எடுத்தோடனே சூப்பரெல்லாம் எடுக்கல, ஒன்றா எடுத்து அரௌண்ட் ஒரு 100 rolls கிட்ட எடுத்திருப்பேன். அதில் ஒரு 10 பிக்சர் வந்தாலும் பெரிய விஷயமா இருந்திருக்கும். பட் இட்ஸ் லேர்னிங். நான் இப்போ ஃபிலிம் இல்லை, அப்போது நம்ம ஷூட் பண்ணும்போது ஸ்டில்ஸில். ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் வி ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் தட். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்போஜர் என்ன, அது என்னன்ட்டு.
ஸோ அப்படி ஆரம்பிச்சது ஐ ஜாயின்ட் விஸ்காம். ஓகே. விஸ்காம் ஒரு 3 இயர்ஸ். அங்கேயும் நான் வந்து ஆனா மோஸ்ட்லி வந்து இப்போ விஸ்காம் சினிமானா லைலா போவாங்க. யூ சோஸ் எம்சிசி. லைலால வந்து அட்மிஷன் கிடைக்கல. அங்கதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். அது காலேஜ் 3rd இயர் முடியும் போது ஐ டிசைடட் சினிமாட்டோகிராஃபி தான் சம்ஹவ் வி ஹேவ் டு சூஸ். அப்புறம் அங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே. இங்கே காலேஜில் இருக்கும்போதே நானும் என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து ஷார்ட், அது நிறைய 2-3 ஃபெஸ்டிவல்ஸில் அவார்ட்லாம் வாங்கி. அந்த ஃபெஸ்டிவலில் ஐ மெட் அட்லி. ஓகே. ஸோ அங்கே கனெக்ட் ஆனது. ஸோ அப்போ வந்து அப்போதுலேருந்து டச்சில் இருப்போம். அப்போலாம் ஆர்குட்டா அந்த டைம். ஸோ அதில் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் நான் சொல்கிறேன்னா அப்புறம் ஹி ஜாயின் வித் சங்கர் சார். நான் நீரவ் சாரோட ஜாயின் பண்ணேன். 3-4 இயர்ஸ் கழிச்சு நான் வெளில வந்துட்டேன். 3-4 ஃபிலிம் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்துட்டேன். தென் ஒரு நாள் வந்துட்டு தான் ஹி வாண்டட் டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம், முகப்புத்தகம், ஃபேஸ்புக். ஸோ அங்கே வந்து ஸ்டார்டட். வாவ், ஒரு ஆர்க் ஆஃப் லைஃப். அது லாயலால சேர்ந்து நடந்திருக்கு தெரியல. அதுதான், அது ஆக்சுவலி வந்து இவங்களுக்கு இதுதான் ஒரு டெஸ்டினி இருந்திருக்கும். மேபி நீங்க லாயலால போயிருந்தா வேற ஒரு டெஸ்டினி இருந்திருக்கலாம். ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் இன்டர் கனெக்டட். அது நானே வந்து எனக்கு நான் சொல்லிப்பேன். ஏன்னா இப்ப பேசிக்கலி நான் ஒரு பிகாம், ஆனா சம்மந்தம் இல்லாம நான் மீடியால வந்தேன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை காலேஜ். ஓகே, அங்க இருந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் என்ன அப்படியே நவத்திருச்சு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க சினிமாட்டோகிராஃபி வரணும்னு வர்றதுல நீ அசிஸ்ட் பண்ற முதல் படமே இட் வாஸ் லைக் a banger film. பில்லா, ஐ திங்க் தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் film with நீரவ் சார். நான் அசிஸ்டன்ட்டா எப்படி ஜாயின் பண்ணேன்னா, கல்யாண் மாஸ்டர் இருக்காரு, மாஸ்டர். அவர் வந்து ஆக்சுவலா அப்பாவும் அவங்க அப்பாவும் வெரி க்ளோஸ். அவங்க 40 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. கல்யாண் மாஸ்டர் வந்து கிட்ட நான் அப்பா கேட்டிருந்தாரு சினிமாட்டோகிராஃபர் ஏதாவது படம் இருந்தான்னு சொல்லி. சரி ஓகே, நான் நீரவ் சார்கிட்ட சொல்றேன். ஏன்னா சார் என்னன்னா அவங்க மலேசியா போயிட்டாங்க ஷூட்டுக்கு. ஸோ 3 months வெயிட் பண்ணுங்க, முடிச்சுட்டு வருவாங்க. பேலன்ஸ் ஒரு 40 days இருந்து 40-50 days இருந்துச்சு இங்கே ஷூட் பண்ண. ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு கல்யாண் நான் கால் பண்ணி, நீரவ் சார் வந்துட்டார், நீ போய் ஏவிஎம்ல மீட் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக போடுறேன் ஏவிஎம்ல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தார், பார்த்தாரு, சரி ஜாயின் பண்ணிக்கோங்கன்னாரு. ஸோ இங்கே வந்து அந்த ப்ரொடக்ஷன், ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் படித்தோம்ல, அந்த புக்ஸ், லைட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபாஸ்டர். ஃபஸ்ட்டு போனால் அந்த அஜித் சார் வந்து இந்த மிரர் முன்னாடி ஒரு ஷாட் இருக்கும், பிள்ளைல அப்படி இன்னும் இப்படி பார்த்துட்டு ஏதோ ஒரு பென்ட்ரைவோ ஏதோ ஒன்று எடுக்கிற ஷாட், அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. ஸோ அங்கே போனோடனே ஆல் பிக் செட்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுவுமே பிக் செட்ஸ். பிக் செட்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு 1 week ஆச்சு. ஓகே. டு அப்சர்வ் வாட் இஸ் தேர், திஸ் நமக்கு தெரியாது இல்லை, சின்ன இதுனா ஓகே, பட் அது வந்து 1 week ஆச்சு. தென் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங், இது எதுக்கு அது எதுக்குன்னு நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டிஐ பாம்பேல போச்சு. பிரிண்ட் இங்க தான் பண்ணாங்க. அப்போ பிரிண்ட் தான், இன்னும் டிஜிட்டல் காப்பி வரல, அவ்வளவா இல்ல, கம்மியா தான் இருந்தது. பிரிண்ட் தான் ஜாஸ்தி. ஸோ அரௌண்ட் 450 பிரிண்ட்ஸ் கிட்ட போச்சு. நான் அவ்வளோ வாட்டி அந்த படம் பார்த்துருப்பேன். ஈச் டைம் ஒரு பிரிண்ட்டையும் போட்டு வரும்போது. ஸோ வி ஸ்டார்டட் லேர்னிங் த்ரூ பிரிண்ட்ஸ். அது இங்க எக்ஸ்போஸ் பண்ண அண்ட் ஃபிலிம் ஃபார்மேட், நாட் டிஜிட்டல். நான் அசிஸ்ட் பண்ணதெல்லாம் ஃபிலிம் தான். ஸோ பெரிய படம், பெரிய செட்டப், அதுவே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரம் ஷூட், ஹவு இட் லுக்ஸ் இன் த ஷூட், அது எப்படி ரீக்ரியேட் ஆகி வருது, ஸோ அது வரைக்கும் பார்த்ததுல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சப்கான்ஷியஸ்லி ஸ்டார்டட் ஹெல்பிங். ஐ திங்க் அந்த படமோட டோனே தமிழ் சினிமால வேற ஒரு மாதிரி. ஆமா. இன்ஃபேக்ட் அது ஆக்சுவலா Black and Whiteல தான் ஐ திங்க் விஷ்ணு சார் வாஸ் பிளான்ட். ஸோ வேற டோன்ல ஒன்று பண்ணியிருப்பாங்க. பட் அதான் சொல்லலாம், அந்த டைம்ல அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு வர்றது பயங்கர பிளானிங் வேணும். ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஜெமினி லேப்ல உட்காந்து பிரிண்ட்ஸ்லாம் செக் பண்ணும்போது we used to check டெய்லி ஒரு 20-30 பிரிண்ட்ஸ் செக் பண்ணுவோம். டெய்லி அந்த படம் தான், தூங்குனாலும் அந்த படம் தான் ஓடிட்டு. எனக்கு அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட், அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ரீசெண்டா அது அந்த படம் நான் ஒர்க் பண்ண, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண படம்லாம் நான் திருப்பி எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த மெமரிஸ்க்காகவே. கண்டிப்பா இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அஜித் சாரோட இன்டராக்ட் பண்ண அந்த டைம் சான்ஸ் இருந்தது உங்களுக்கு? இருந்தது. அவர் பேசுவார். மார்னிங் சார் வந்தோடனே எல்லாரும் விஷ் பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு தான் போவாங்க. பட் ஐ வாஸ் லாஸ்ட் அசிஸ்டன்ட். பட் நாங்கள் இங்கே ஓடிட்டு இருப்போம், லைட்டு இது லைட்டாக அது எடுங்க, இது பண்ணுங்கன்ட்டு. ஐ வாஸ் லேர்னிங். பட்
மார்னிங் செட்டுக்கு வந்தோடனே எல்லாரையும் மீட் பண்ணிடுவார். மீட் ம், பண்ணி எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு ம். அதுக்கப்புறம் தான் போவாரு. ஓகே. பட் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் சில் பேசுவாரு. ஓகே. பேசி ம். அது போவோம். அப்படியே இதுதான் முடிஞ்சது. ஓகே. ஓகே. நைஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்